ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இர்ஃபான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வாழ்க்கையில் தனியாக வந்துட்டு ஒரு நாட்டுக்கு சுற்றி பார்க்குறதுக்காக போகிறேன். ஸோ அது எந்த நாடு அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அதை நான் ஏர்போர்ட் போய் சொல்கிறேன். ஸோ நான் கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய பேக் பேக், கேமரா பேக் எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஏர்போர்ட் கிளம்பிட்டேன். டைம் வந்துட்டு 2 மணி ஆகுது. ஸோ நமக்கு 5 மணிக்கு ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நான் போர்டிங் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு லக்கேஜ் போட்டுட்டு போர்டிங் பாஸ் இருக்க வேண்டிய ஏர்போர்ட்டில் அதுவும் பிஸியர் கூட்டத்தை பாருங்கள் மக்களே. சீப்பாக கிடைக்குதுன்னு எல்லோரும் போட்டாங்க. அதில் இங்கே பார்த்தா நான் மாத்திரம்தான் தனியாக வந்திருக்க மாதிரி இருக்குது. எல்லோரும் ஜோடியாக இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. பார்க்கலாம். இல்லையா, போர்டிங் வாங்கிட்டேன். ஸோ என்னோடய விசாவுக்கு வந்துட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் விசா செக் பண்ணி பார்த்துட்டு போர்டிங் கொடுத்துட்டான். ஸோ அடுத்து கேட் நம்பர் நோக்கி போயிட்டுருக்கேன். வழியாக செக்யூரிட்டி செக்கிங்லாம் கூட முடிச்சுட்டு நம்ம கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இனி நம்ம ஃப்ளைட்டில் ஏறி உட்கார வேண்டியது தான் பாக்கி. பட் நம்ம ஃப்ளைட் 5 மணிக்கு தான். இன்னும் அதுக்கு ஒரு 2 hours டைம் இருக்குது. மணி இப்போ தான் நியர்லி ஒரு 3:30 ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் உங்கள் கூட எதுக்கு நான் ஒரு சோலோவாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி அதுதான் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் ஒரு 5 நாள் இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு 4 பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான பிளேசஸ் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை நோக்கி நம்ம பயணிக்கிறப்ப நம்ம வந்துட்டு அந்த ஒரு தனிமையை உணர மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் அந்த தனிமை கூட நமக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் துணிஞ்சு இறங்கி ஏர்போர்ட் இங்கே ஃப்ளைட்டு வாசப்பட வரைக்கும் வந்தாச்சு. குட்டேசி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயாச்சு. நல்லா பெரிய ஃப்ளைட்டு, பயங்கரமான பெரிய ஃப்ளைட்டு தான் அது. மக்களே, நம்ம ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து எக்ஸிட் ஆயாச்சு. இதான் நான் புக் பண்ண பஸ்ஸு. ஸோ ஒவ்வொரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறப்பையும் ஒரு பஸ் இருக்கும். ஜார்ஜியன் பஸ் ஒன்று இருக்கும், ஆம்னி பஸ் ஒன்று இருக்கும். ஸோ நான் ஜார்ஜியன் பஸ் புக் பண்ணது ஆல்ரெடி இருக்குது. பட் இன்னும் பஸ்ஸு கிளம்ப 20 minutes இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சிம் கார்டு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வாங்கிடலாம் அப்படின்னு போனேன். நம்ம கூட ஒரு புது ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. உங்கள் பேர்? சரவணன். ஆமாம். ஸோ நாங்கள் வந்துட்டு தனியாக வந்து ஒன்றா சிங்க் ஆகிருக்கோம். பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம சிம் கார்டு வாங்கியாச்சு. ஆக்சுவலி ஏர்போர்ட்லேயே இங்கே சிம் வந்துட்டு கடை இங்கேயே திறந்து வச்சுருக்காங்க. நான் வாங்கினது இந்த மேக்டி அப்படிங்கிறது தான். ஒரு 1 week அன்லிமிட்டெட் இன்டர்நெட், 150 நிமிஷம் ஃப்ரீ காலு. இது கெய்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 10 ஜெல் கூட, ஆக்சுவலி அப்போனா 15 dirhams கூட. பார்த்து வாங்கிக்குவோம். பஸ்ஸு செமையாக இருக்குது. ஃப்ளைட்டு கூட அந்தளவுக்கு இல்லை, கம்ஃபர்டபுள் இல்லை. பஸ்ஸு செம கம்ஃபர்டபுள். ஸோ இன்னும் 10 நிமிஷத்தில் பஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 3 hours நம்ம டிப்ளேசி போய் சேர்றதுக்கு. ஸோ அங்கேருந்து மத்தியானம் அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வர வேண்டியது. பஸ் விண்டோ செம பெருசாக இருக்குது. ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் கூட இவ்வளோ பெரிய விண்டோலாம் போட்டு. ஆக்சுவலி நம்ம ஊரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபுல்லாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இப்போ வந்துட்டு கிளம்பி ஒரு 1/2 hour இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு பிரேக்குக்காக ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நிப்பாட்டிருக்காங்க. இந்த வெண்டீஸ், அப்புறம் டோனட், இன்னும் பல கடைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே என்ன இருக்குது, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட முடியுமாங்கிறது. ஆக்சுவலி பஸ்ஸு இங்கே நிப்பாட்டினா சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ப்ளஸ் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். டெப்லிசி போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் இந்த பட்டாட்டா ஃப்ரை
ஒரு சீஸ்ன்னு சொல்லி கொடுத்தான். அவன்கிட்ட கடைக்காரன்ட்ட கேட்டேன்னா சீஸ் நல்லா இருக்குமா போடுறான்னு. வேறு லெவலு. நானும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எவ்வளோ இடத்துல சாப்பிட்ருக்கேன். பட் இந்த சீஸோடு சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. நம்மளால சாக்லேட் மில்க் ஷேக்குன்னு நினைக்கிறேன். அது கூட வழக்கம் போல் ஒரு காஃபி. ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் தான். நாங்கள் அங்கே போய் லஞ்ச் சாப்பிடுவோம். இதோட ஒரு 6வது டனல். செகண்ட் ஸ்டாப்பு நம்ம குட்டைசிலேருந்து கிளம்பின பிறகு இங்கே ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க காரை. அது எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு லேமார்க். ஐஸ்கிரீம் ஷாப், வழக்கம் போல் கடை, சின்ன மார்க்கெட். இங்கே நிலா பாருங்க, சூப்பராக இருக்குது. சரக்கு பெட்ரோல் எடுத்துகிட்டு போகுது. வர வழியில் ஒன்றுத்தில் கூட இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் பார்க்கவே இல்லை. மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிபிலிசி சிட்டியில் ஓடக்கூடிய முக்கியமான ஒரு நதி. இந்த ஆறு தான் இந்த ஊருக்கே அழகு சேர்க்கிறதா இருக்குது. ஆனால் தண்ணி பயங்கரமாக போகுது. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இங்கே உள்ள மக்கள்லாம் சூப்பராக இருக்கிறாங்க. சைக்கிள் இருக்குது. இதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இருக்க முன்னாடி லிபர்ட்டி ஜார்ஜியா ஜோர்ஜியன். மக்களே, நம்ம வந்துட்டு ஒரு வழியாக கூகுள் மேப்பில் மாத்திரமே கடந்த ஒரு வாரமாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்த லிபர்ட்டி ஸ்கோருக்கு வந்தாச்சு. நம்ம வந்துட்டு இப்போது ரூமுக்கு செக்இன் பண்ணுறதுக்கு போகிறோம். ஆக்சுவலி லிபர்ட்டி ஸ்கொயரில் இறங்கியாச்சு. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது ரூமு. அப்படியே போகிற வழியில் நல்லா ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே சாப்பிட்டு போய் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆக்சுவலி இப்போது இந்த ஒரு ஜார்ஜியன் குஷனில் தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் சாப்பாடு. இங்கே போகிற ரூமுக்கு போகிற வழியில் ஒரு ஹோட்டல் ஆல்ரெடி நான் பார்த்தேன். ஒரு 1000 மேலே ரிவ்யூ இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஜார்ஜியன் ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஹோட்டல் பரவாயில்லாமல் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பழைய காலத்து டிசைனில் சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம கூட ஒரு கண்டாப்பில் அவரும் நானும் இருக்கோம். அப்படிங்கிறதுனால 2 விதமான வெரைட்டியை வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லபோ, நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். பீன்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. நாட் பேட். ஆக்சுவலி இந்த மஷ்ரூம் வச்ச ஒரு கண்காலி அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அவர் சீஸ் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னார். நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எது சீஸ் இதா? அது ஆக்சுவலி மாவா ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஸோ இது சீஸ், இதை ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ராவா இல்லை சீஸ். அதுவும் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க சீஸ் மாதிரி இருக்குது. நம்ம மாட்டிலலாம் கிண்டுவாங்களா, ஒரு புளிப்பு சுவை இருக்குது. காலையில் வெயிட்லேருந்து ட்ரைபாட்லேருந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சாச்சு. கடைசியில் சாப்பாட்டில் வந்து மாட்டியாச்சு.
ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு. இவ்வளோக்கும் 1600 இருந்தது ரிவ்யூ, 4.5 இருந்த ஒரு ஹோட்டல். ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. பட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியலைங்கிற காரணத்தினால ரொம்ப அதிகமாக கொண்டு வந்துட்டான். ஸோ வேஸ்ட் ஆகிட்டு. ரெண்டாவது, நல்ல வேளை நான் கேட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது ஒவ்வொன்றா. நான் வந்துட்டு நார்மலாக உள்ளது போட்டாக்க அவன் வந்துட்டு பீஃபு போர்க்கு வந்துட்டு மிக்சடுன்னு சொன்னான். நல்ல வேளை அதை எடுத்தோடனே அப்படியே வச்சாச்சு. கேன்சல் பண்ணுறா அப்படின்னா அதை கேன்சல் பண்ண மாட்டான்ட்டான். அதுக்கும் அமௌண்ட்டு, பட் அதை நாங்கள் தொடவே இல்லை, வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி சில லாங்குவேஜ் ப்ராப்ளம் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப தெளிவாக பேசிக்கிறது நல்லது. மூக்கை வச்சு தான் உரியிறானுங்க நம்ம பேசுகிறதில்ல. தண்ணி வாட்ரு கூட்டுனா கூட தெரிய மாட்டேங்குது. இவ்வளவும் நல்லா ஃபேமஸாக கடையில் கூட்டம் ஜகஜோதியாக இருந்த கடை தான். ஏமாற்றத்தில் தானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். பார்க்கலாம். இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்லாம் இங்கே வந்துட்டு கடத்தரில் போட்டு வைக்கிறானுங்க. கிரான்பெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி, செரி, லீச்சு, நாவப்பழம், ஓ மை காட், எல்லா பழமும் இங்கே இருக்குது. ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். மேலெல்லாம் ஏற வேண்டியதாக இருக்குது. ஏறி வரோம். ரொம்ப ஏற்றமாக இருக்குது. ஆக்சுவலி மூச்சு வாங்குது. இங்கே மேக்ஸிமம் நிறையா ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி மேலே தான் நீங்கள் போகணும். பட் நான் ஒரு 200 dirhams சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போட்டேன். ஷோபா நம்மளோட ரூம், ஹோட்டல் KMM. ஆனால் மேப்பில் பார்க்கலாம் கிட்ட தான் இருந்துச்சு. பட் நாட் பேட். மேபி இங்கே எல்லாமே அப்படி தான் கொஞ்சம் இருக்குது. ஸோ பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. பட் சின்னதாக தான் தெரியுது. இல்லை பெரிய ஹோட்டல் தான். ஓகே, நம்ம உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம புது நண்பர் சரவணன் வந்துட்டாப்புல. அவர் வந்து ஹோட்டலுக்கே வந்து கால் பண்ணனால முடித்தேன். மொரட்டு தூக்கம் தூங்கியாச்சு. ஒரு 1 வீக்காக சரியாக தூக்கம் இல்லையா, அதனால் தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பிளான் பிரகாரம் மைக்காரா ஃபோர்ட்ரஸ் அங்கே போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். சரியில்லை. மக்களே, ஆக்சுவலி இப்போது நான் பின்னாடி தெரியுதுல்ல சர்ச். ஸோ இதுதான் என் ஹோட்டலில் பக்கத்தில் இருக்குது. இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். சன் விக்டோரியா சம்திங் இந்த சர்ச்சோட பேர். ஸோ ஒரு பழங்காலத்து ஒரு சர்ச் தான் நினைக்கிறேன். கைஸ், இதுக்குள்ளே போயிட்டு வந்தோம் சர்ச்சுக்குள்ளே. பட் அந்த காலத்து மன்னர் பயன்படுத்தின சேரு அந்த மாதிரி விஷயம் இருக்குது. பட் ரொம்ப அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அப்படி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இங்கேருந்து கொஞ்சம் வியூ ப்ளசண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது சுற்றியும். ஸோ இந்த சர்ச் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் கிட்டேருந்து எடுக்கிற அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் தூரமாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓகே, நாட் பேட்.
வந்துட்டு ஒரு கிராசிங்க்கு ப்ராப்பராக இல்லை, எங்கே வந்து ரவுண்ட் அடிக்கிறான் பாருங்க. நம்ம எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. இங்கே ஒரு டிராஃபிக் ஒழுங்குமுறை இல்லாமல் என்ன தானே இருக்கு. போலீஸ்காரன் வர இங்கே நிற்கிறான். சிட்டி ரைட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது கார்ஸ். ஆல் பெரிஸ். Namaste. Chalo boating. What is gamma? மக்களே கியூவை பாருங்க அந்த ட்ராம்வேல போகிறதுக்கு. நல்ல வேலை இப்போ வந்தோம், இல்லைன்னா சன்செட் முடிஞ்சு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். பயங்கர கியூவாக இருக்கு. மக்களே சன்னு வந்துட்டு டைம் இப்போ 7:10 நைட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். 7:10க்கு இந்த ஊரில் வந்துட்டு சன்செட்டு 8:40க்கு தான். அதனால் வெயில் ரொம்ப கடுமையாகவே இருக்குது. பட்டு நான் வரதுக்கு முன்னாடிலாம் 22 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ மேபி ஒரு 32 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ரோப்வே வந்தாச்சு. காலைல 10 மணிலேருந்து 24 அப்படின்னா என்னங்க 12 மணி வரைக்குமா? நைட்டு 12 மணி வரைக்கும். ஓ, இப்போ மார்னிங் 10 மணிக்கு தானே இது ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் கூட்டத்தை பாருங்கள். எனக்கு பின்னாடி நீ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் கூட இதெல்லாம் ரொம்ப ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் லேட்டாக போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட்டு போய் எட்டி பார்க்கலான்னு வந்தாக்க ஏகப்பட்ட கூட்டம். ஸோ எனக்கு பின்னாடி இன்னும் ஏகப்பட்ட பேர் நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ கிட்டே வந்தாச்சு. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது. கேஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஆக்சுவலி கார்டு வாங்கியாச்சு. 12 ரூபா இது கார்டு. மெட்ரோ எல்லாத்துக்குமே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச பிறகு. ஸோ ஒரு 4 நாளைக்கு இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை காலி பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி அது இப்போது வரப்போ வந்துட்டு நம்ம அப்படியே நிற்காதது, நம்ம மெதுவாக அது வந்துட்டுருக்கப்போ ஏறிட்டு இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு சர்றன்னு இது மேலே போயிடுது. நான் வந்துட்டு சோலாங்வேலியில் போனோம். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 600 700 வாங்கினானுங்க. பட் இங்கே வெறும் ஒரு 1.5 லாரி, ஒரு 3 திரஹம்ஸ் இல்லை ஒரு 2 திரஹம்ஸ் அந்த ரேஞ்சில். ஸோ பாருங்கள், இந்த இதை கிராஸ் பண்ண பிறகு டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு கடக்குன்னு போயிடுது. மேபி ஒரு 3 மினிட்ஸ் ரைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு ஸ்டார்டிங் போயிட்டு வியூவாக தான் சூப்பர் வியூ. Поехали называется. Поехали. Например. Не слышно. Мы уже приехали? Да. Это не высоко. ஒரு வழியாக வந்துட்டு ஸோ ரன்னிங்கில் என்ன இப்போ நம்ம இறங்கி ஆகணும். சரியான ரைடு, சரியான வியூ. பேக் சைடில் பாருங்கள், வேறு லெவலு. 2 ரூபா 3 ரூபானாலும் ஒர்த்தபுள் வராதோ. கைஸ் இந்த வியூஸு பாருங்கள், கற்பூரத்தை எடுங்க கண்ணில் ஒத்திக்குங்க, அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல். நைட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ சன் செட்டுக்காக இங்கே வந்தோம். ஐ திங்க் சம் கலர்ஸ் கிடைக்கும், பட் க்ளவுட் இல்லை, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது.
मेरा जूता है जापान, ये पतलों इंग्लिस्तान, सिर पे लातो रूसी, फिर पे दिल है हिंदुस्तान। मेरा जूता है जापान, ये पतलों इंग्लिस्तान, सिर पे लातो रूसी, फिर पे दिल है हिंदुस्तान। गोरों की नस्ल की गोरों की नस्ल की दुनिया है दरबार की। मेरा जूता है जापान, ये पतलू इंग्लिस्तान, सिर पे लातो रूसी, फिर पे दिल है हिंदुस्तानी। जॉर्जिस्तानी हिंदुस्तानी, जॉर्जिस्तानी हिंदुस्तानी, फ्रेंड ஐ லவ் இந்தியா. அங்கே ஒரு காதல் படம் ஓடிட்டு இருக்கு. ஒரு கன்னி பையன் வேற பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் இதை பார்க்குறேன், எனக்கு ஒரு ஃபோட்டோ. மதர் ஆஃப் ஜார்ஜியா. வந்துட்டு இப்போது மதர் ஆஃப் ஜார்ஜியா அதுக்கும் கீழே தான் இருக்கிறோம். ஆக்சுவலி உங்கள் கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கையில் வால் இருக்கும், இன்னொரு கையில் ஒயின் இருக்கும். ஸோ நீ நல்லது நினச்சினா உனக்கு ஒயின் கொடுப்பாங்க, கெட்டது நினச்சினா அவங்க கழுத்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிள். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இங்கேருந்து அவங்க மொத்த சிட்டியுமே கண்காணிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நம்புகிறாங்க. மதர் ஆஃப் ஜார்ஜியாவோடைய பார்வையிலேருந்து நம்ம பார்க்குறோம் சிட்டியை. ரொம்ப சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப கொடுத்து வச்ச மகாராசி. 24 hours இந்த அழகான சிட்டியோடைய பார்த்துக்கிட்டு கண்காணிச்சிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. கைஸ் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பொட்டானிக்கல் கார்டன் டிபிலிசியோடது. பட் இது ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இது என் பிளானில் இல்லை. மேபி என்கிட்ட அந்த 200 to 600 லென்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் பேர்ட்ஸ்க்காக போகலாம். அந்த லென்ஸும் கிடையாது. பட் இந்த சன் லைட்டு பட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஹியூஜ் ஹியூஜ் க்ரீனரி, இட்ஸ் ஸோ நைஸ். சிட்டி எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், வாட் அ பியூட்டிஃபுல் வியூ. பீஸ் ஆஃப் பிரிட்ஜு, அந்த ஹாலு, முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ன்னு மொத்த டிபிலிசியுமே தெரியுது. ஆக்சுவலி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம், 25 லாரி. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மக்களே ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு சார்ஜ் போயிட்டு, அதனால் உங்களுக்கு அங்கே எதுவும் காட்ட முடியல. பட் இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு போகிறோம். பட் இங்கே பின்னாடி பாருங்கள், பயங்கர வைப். மதியானம் லஞ்சில் பல்ப் வாங்கினதுனால ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு பக்கத்துலேயே அந்த ஃப்ரீடம் ஸ்கொயர் கிட்ட. ஸோ அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் அவருக்கு வந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி, நான் வந்துட்டு புரோட்டான்னு கேட்டேன், ஆனால் சப்பாத்தி வந்திருக்கு. எக் கறி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இங்கே நைட் வைப்பு வேறு லெவலு. மக்கள் பின்னாடி பாருங்கள், எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட மணி 12 ஆகுது. எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வேறு லெவல். பாருங்க கைஸ், டிபிலிசி வைப்பை பாருங்க, என்ன ஆட்டம். வரவங்க, நான் கூட இவங்க ப்ரொஃபஷனல் நினச்சேன், கடைசியில் இவங்க வரவங்க போகிறவங்க.
12 ஆச்சு. இன்னும் டிப்ளிசி சிட்டி நைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே கூத்தும் குமாலமும் நடந்துட்டுருக்கு. வயசானதுலேருந்து ஜலசு வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணுது. பாருங்க எப்படி இருக்குன்னு, சும்மா ஜேன்னு இருக்குது. தனியாக வந்தாலுமே இங்கே ஒரு வைப்பு நமக்கே கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஊரில் வந்து இறங்குறப்ப ஒன்றும் தெரியாத பிள்ளையா இருந்தாப்புல மிஸ்டர் சரவணன். ஒரு நாள் நைட்டு இப்போ வைப்பாக மாற்றிட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். 12 மணி ஆச்சு. மார்னிங் சில பிளான் இருக்குது. கூடுமான அளவுக்கு நைட்டுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மீண்டும் நாளைய நாளில் பிஸியான டே. நாளைக்கு கண்டிப்பாக இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கே நியர்லி இந்த வீடியோ ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ அவ்வளோ விஷயம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஊரில் ஒரு பாரபட்சமே இல்லை. அரப்லேருந்து இந்தியன்ஸ்லேருந்து எல்லாமே ஜோடியாக அப்படியே ஒரு ரொமான்டிக்காக தான் சுற்றுறாங்க. என் கரகம் இவர் கூட சுற்ற வேண்டியதாக இருக்குது, அவர் கரகம் என் கூட சுற்ற வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, வருவோம் கூடிய சீக்கிரமே. நான் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வருவேங்க. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். பாய்.